சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட இருவரை விரைவில் பூமிக்கு அழைத்து வர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியுடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். போயிங் நிறுவனத்தின் சோதனை விண்கலமான ஸ்டார்லைனர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகிய 2 விண்வெளி வீரர்களுடன் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றது. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஹீலியம் வாயு கசிவு, த்ரஸ்டர்கள் ஃபெயிலியர் என கோளாறுகள் ஏற்பட்டதால் மிஷன் பைலட் சுனிதா வில்லியம்ஸ் ஆட்டோ பைலட் முறையிலிருந்து மாற்றி மேனுவல் முறையில் இயக்கி விண்வெளி மையத்தை பத்திரமாக சென்றடைந்தார். ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய முடியாததால் வீரர்கள் யாருமின்றி காலியாக செப்டம்பர் 7ஆம் தேதி பூமிக்கு திரும்பியது. வேறு வழியின்றி சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் இருவரையும் அழைத்து வர எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் உதவியை நாடியது நாசா. இந்த நிலையில் அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்றுள்ள ட்ரம்பின் தலையீட்டை தொடர்ந்து முன்னதாகவே இருவரையும் பூமிக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. அதன்படி ISS செல்லும் க்ரூ 10 பயணத்திற்காக முன்பே திட்டமிட்டபடி புதிய கேப்சூலை தயாரிக்கும் செயல்முறை தாமதமாவதால் அதற்கு பதிலாக ஏற்கனவே 3 முறை பயன்படுத்தப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ டிராகன் கேப்சூலை பயன்படுத்த மிஷன் மேலாண்மை குழு முடிவு செய்துள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மார்ச் 25ஆம் தேதிக்கு பதிலாக முன்கூட்டியே 12ஆம் தேதி க்ரூ 10 ஏவப்பட உள்ளது. இருப்பினும் எண்டெவர் என்று பெயரிடப்பட்ட க்ரூ டிராகன் கேப்சூலின் பறக்கும் தயார் நிலையை மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் நாசா கூறியுள்ளது. இது பற்றி இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி கண்ணனிடம் பேசினோம். ஏற்கனவே க்ரூ 9 அங்கே போயிட்டாங்க ISSக்கு. இப்போ க்ரூ 10 போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எது சுனிதாவையும் வில்மோரையும் பூமிக்கு அழைத்து வரும்? இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வர்றது க்ரூ 9 தான் வருங்க. க்ரூ 10 4 பேர் போகிறாங்க. இப்போது மார்ச் 12ஆம் தேதி ISS மெயின்டைன் பண்ணுறதுக்காக ரெகுலர் க்ரூ ரொட்டேஷன் மோடில் தான் அவங்க போகிறாங்க. அதனால் 4 அஸ்ட்ரோனாட்ஸ் ISS போகிறாங்க, 4 பேர் அங்கே இருக்கவங்க திரும்ப வர்றாங்க. அந்த 4 பேரில் 2 பேர் ஏற்கனவே ஸ்டார்லைனரில் வர வேண்டியவங்க இப்போ கேப்சூல் மாதிரி இதில் வர்றாங்க. ஏற்கனவே 3 முறை பயன்படுத்தப்பட்ட கேப்சூல்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு முறை அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பாதுகாப்பானதாக இருக்குமா? வழக்கமாக எல்லா ஸ்பேஸ் மிஷனில் பண்ணுற மாதிரி தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கேப்சூலுக்கு ஃப்ளைட் ரெடினஸ் ரிவ்யூ, மற்ற எல்லா ரிவ்யூ, மிஷன் ரிவ்யூலேருந்து எல்லா ரிவ்யூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால இது ஒரு புது ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஃப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதே மாதிரி மற்ற அந்த பழைய ஏற்கனவே போயிட்டு வந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் அந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் பூரா பாஸ் ஆகிட்டு தான் வரும். அதனால இது சேஃப்டியை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வரலாற்றிலேயே முதல் முறையாக நாசாவோட செயல்பாடுல அதிபர் தலையிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. நாசா மேல தொடர்ந்து இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இதுக்கு காரணமா, இல்ல ட்ரம்ப் இதையும் அரசியலுக்கு பயன்படுத்துறாருன்னு இதை புரிஞ்சுக்கலாமா? வெளிப்படையா அவங்க சில சமயம் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தா தான் பேசுவாங்க. இப்போ சில சமயம் அந்த கட்டாஸ்ட்ரோஃபிலாம் நடந்தது பாருங்க, ஷட்டில் சேலஞ்சர், ஷட்டில் கொலம்பியா, அந்த மாதிரி நடக்கும்போது அந்த டைம்ல தான் அதிபர்கள் ஓப்பனா பேசுவாங்க. பட் இப்போ அதிபர் புதுசா வந்திருக்கனால அவர் தன்னுடைய ஒரு கன்சர்னை சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான். முதல் தடவையா ஒரு பிரைவேட் கம்பெனி தான் ஃபுல் டைம் பண்றாங்க, ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்க். இப்போ எலான் மஸ்க் அதிபர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்காருன்னு எல்லாரும் தெரிஞ்ச செய்தி தான். ஸோ அதனால கூட இருக்கலாம். அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அதிரடி ஆக்ஷன்களை எடுத்து வரும் நிலையில் அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக நாசாவின் செயல்பாடுகளிலும் தலையிட்டு வீரர்களை விரைவாக பூமிக்கு அழைத்து வர உத்தரவிட்டிருப்பது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.